கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி 4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பிறகு தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுல்லாம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதே மாதிரி இந்த தமிழோட வருடம் இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன் மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் தங்களோட கமெண்டையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. கும்பராசிக்கு பலன் எப்படி இருக்கும் என்பதற்காக தமிழ் புத்தாண்டு ராசி பலனாக கும்பராசிக்கு, கும்பத்தில் பிறந்தவர்கள் அமைதியானவர்கள், நிதானமானவர்கள், எதிலையும் அவசரப்பட மாட்டார்கள், ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி தான் ஒவ்வொரு செயல்பாடை செய்வார்கள். இந்த ஆண்டு ஆதாயம் பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு 2 ஆதாயம் 8 விரயம் என்று பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் குறைவாக இருக்குது, விரயம் அதிகமாக இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. குடும்ப சனி வேறு நடக்குதுங்க. குடும்ப சனி வேறு நடக்கிறதுனால இப்போ இந்த ஆண்டு பிறக்கும் போதே சதய நட்சத்திரத்தில் தான் பிறக்குது, கும்பராசியில் தான் பிறக்குது. அப்போ கும்பராசிலேயே சந்திரபகவான் வராமல் அதான் 6ஆம் அதிபதியாக வந்திருக்காரு. அப்போ கடனை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்குது. கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் தரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துது கும்பராசிக்காரங்களுக்கு. கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் வருதுங்க. அப்போ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஒரு அரசு மூலிமா அரசாங்கத்து மூலிமா ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் காலகட்டமும் இருக்குது. போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்ப ஒரு சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு கடன் வாங்கக்கூடிய தன்மையும் இல்லை பொருளாதார சிக்கலே உருவாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படியெல்லாம் நம்ம இதிலேருந்து வெளியே வரலாம், இதிலேருந்து எப்படி நம்ம வெளியில் தப்பிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக இந்த பொதுவான ராசி பலன் தாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை அருகாமையில் உள்ள ஒரு ஜோதிடத்தை நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. இப்போ கும்ப ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கார், சந்திர பகவான் 6 கூடையும் அங்கே அமர்ந்துட்டார். அப்போ ரெண்டுமே சிறப்பானு பார்த்தா சிறப்பு இல்லைங்க. கும்பத்தில் ராகு இருப்பது சிறப்பு, ஆனால் அங்கே சந்திரன் இருப்பது 6ஆம் அதிபதி இருப்பது ஒரு சிறப்பு இல்லை. எதிரியோட தன் பலம் குறையுதுன்னு தான் எடுத்துக்கணும். எதிரியோட பலம் கூடல குறையுது. அப்போ ராசி அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் போய் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டான். அப்போ நமக்கு எது மூலிமா கஷ்டம்? குடும்பத்தில் இருக்க உறுப்பினர் மூலிமா கஷ்டம், பணம் வாங்கினா கஷ்டம், யார்கிட்டையும் கைமாற்று வாங்கிட்டாலும் கஷ்டம். அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலையில் கஷ்டம். ஏன்னு கேட்டால் அங்கே அதிபதி யாரோட சேர்க்கைன்னா அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய புதனோட சேர்க்கப்பட்டுட்டார். அதே மாதிரி அதாவது இந்த கும்பலக்கணத்துக்கு எதிரியான கிரகமாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அதோட சேர்க்கப்பட்டுட்டார். அப்போ 3ஆம் அதிபதி முயற்சி கொடுக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் 2ல் உட்காந்துட்டார். அப்போ பொருளாதார சிக்கலை மேலோங்கி கொடுக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ இதிலேருந்து எப்படி நம்ம ஈடுபடுவதுன்னு பார்க்கும்போது 3ஆம் இடம் முயற்சியை கொடுக்கக்கூடிய பாவம், அங்கே சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. சுக்கிர பகவான் 4ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் அங்கே இருக்கார். அப்போ முயற்சிக்கு வெற்றி உண்டு. அப்போ ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா நல்லது. 5ஆம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அப்போ குரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வையும் சுபத்தன்மையும், யார்கிட்ட எப்படி போகணும், எப்படி பேசணும், எங்கே கடன் வாங்கலாம், எங்கே வாங்கக்கூடாது, இவங்ககிட்ட வாங்கினா கம்மியாக வட்டி கொடுப்பானா, அவங்ககிட்ட வாங்கினா வட்டி கம்மியாக கொடுப்பானா அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணி நீங்கள் செய்யும்போது அந்த வட்டி விகிதங்களும் குறைச்சக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் கடன் கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுங்க. கடன் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அது யார்கிட்ட வாங்கலான்னு ஒரு ஆலோசனை பண்ணி தான் நீங்கள் செய்வீங்க. அது குரு பகவான் உங்களுக்கு வழிகாட்டுவார். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால ஒரு சிக்கலையும் கொடுத்துருவார். அதாவது இந்த காலகட்டத்தில் இப்போ அரசியல் எலெக்ஷன் வேறு நடக்குதுங்க. எலெக்ஷன் நடக்கும்போது இங்கே சூரிய பகவான் இந்த மாதம் ஃபுல்லாகவே மேசத்தில் தான் இருப்பார். உச்சமிட்டு தான் 7ஆம் அதிபதி உச்சமிட்டு இருப்பது நல்லது தாங்க, தப்பு இல்லை. ஆனால் 7ஆம் இடத்துல கேது இருப்பது ஒரு தப்பு, சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ ஒரு சிக்கலும் இருக்குது. யார் மூலிமா சிக்கல் இருக்குது? ஒரு பொது தொடர்பிலும் ஒரு நண்பர்கள் மூலிமா ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குதுங்க. அப்போ நம்ம பொது தொடர்பில் மிக கவனமுடன் இருக்கணும். மற்றவங்க பேசும்போதெல்லாம் மிக கவனமாக பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. வாக்கு மூலிமா பேச்சு மூலியமாக நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்குது, சிக்கிக்குங்கிற தன்மை இருக்குது. அதனால் பேச்சில் மிக கவனமாக இருக்கணும். எந்த ஒரு வாக்குறுதியும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க.
அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு வழிபாடாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பான ஒரு வழிபாட்டுங்க. குலதெய்வத்துக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு இருக்கிற கிரகமும் 5ஆம் இடத்துக்கு இருக்கிற பரிவர்த்தனை ஆயிடுச்சு. அப்போ குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு போயிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதம் சித்திரை மாதம் பிறந்தோடனே குடும்பத்தோடு போயிட்டு ஒரு குலதெய்வ வழிபாடு போயிட்டு அங்கே ஒரு பொங்கல், அதாவது அந்த சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் செய்து அந்த ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, கும்பராசிக்குள்ள ஒரு 7 பிரச்சனையே ஒரு குறையுதுங்கிறான், அதுலேருந்து ஒரு தாக்கம் குறையுதுங்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ கும்பராசிக்காரங்களும் குடும்பத்தோடு போயிட்டு ஒரு அம்மனுக்கு, அது உங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு நெய்வேத்தியம், பிடிச்சது நெய்வேத்தியம் வாங்கிட்டு ஒரு வஸ்திரம் கூட வாங்கி படைச்சிருங்க. அப்போ குலதெய்வ வழிபாடும் அதை செஞ்சுட்டு வருவது உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் செஞ்சுட்டு வர உங்களுக்கு நன்மையை தருதுங்க. அடுத்தது பாக்கியமாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், இஷ்ட தெய்வத்தை குறிக்கிறது 9ஆம் இடம். அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் சூரியனோட தான் சேர்க்கப்பட்டிருக்குது, சுக்கிரன் தான். அப்போ பெண் தெய்வம் தான் காட்டுதுன்னு வச்சுங்களேன். அப்போ பெண் தெய்வ வழிபாடு மேலோங்கி செய்வது நல்லது. பெண் தெய்வ வழிபாடு மூலியமாக உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்குதுன்னு சொல்லுது ஜாதகம். அப்போ இதை நீங்கள் செஞ்சுட்டு வர உங்களுக்குள்ள விரய செலவுகள் அது சுப விரயமாக மாற்றி நன்மை அளிக்குங்க. அதை மிக கவனமாக நீங்கள் அதை செஞ்சுட்டு வருவது நல்லது. குடும்ப உறவோட போயிட்டு குலதெய்வத்துக்கு போட்டு வாங்க. இஷ்ட தெய்வம் கூட நீங்கள் தனியாக போயிட்டு வழிபட்டு வரலாம். ஆனால் குலதெய்வத்துக்கு போகும்போது குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகும். இந்த ஆண்டு பிறக்கும் போதே உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுக்க வேண்டும் என்பது உண்டான ஒரு வழிபாடு குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை வழிபாட்டு வருங்கள், சகல சௌபாகியங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.